எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்ணூர் ஸ்குவாடு டெஸ்ட் 1க்கான பார்ட் பி சைக்காலஜி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜிகே எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். சைக்காலஜி கொஞ்சம் டைம் கிடைக்கல. அது டைம் கிடைக்கிறப்போ அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். வெறும் ஆன்சர் மட்டும் சொன்னா அது உங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இனிமேல் நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். சைக்காலஜி ரெகுலரா அப்டேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்புறேன். என்னென்ன பண்ணணும், ஒரு சைக்காலஜியை எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது அப்படின்றதான் சொல்ல போறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர் சீரிஸ் தான் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் சீரியஸ் நீங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியல, நீங்க சொன்னது புரியல சார், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரியல சார் அப்படின்னா தாராளமா நீங்க எப்ப வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட இருக்கீங்களோ, நீங்க யாரா இருந்தாலும் எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட டவுட் எப்ப வேணாலும் கிளியர் பண்ண நான் ரெடியா இருக்கேன். ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா மட்டும் என்னால கிளியர் பண்ண முடியாது. அதர்வைஸ் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் எப்ப கேட்டாலும் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பார்ட் ஏ ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது பார்ட் பி. சைக்காலஜி தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். 81வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஒளி வடிவம், வரி வடிவம் பெறுவது எது? எது? எழுத்து. வரி வடிவம் எதுக்கு மட்டும்தான் இருக்கும்? எழுத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இப்ப எழுத்து. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? 589 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தமிழ் எழுத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்னது? கா போட்டா 1, உ 2, ஞ மாதிரி வரும். இது 3. அதுக்கப்புறம் சா போட்டு மேல எழுத்து வர மாதிரி இருக்கும். இது 4. வேற என்ன இருக்கு? 5, ரூ போட்டா 5. 6 வந்துட்டு எப்படி போடணும் அப்படின்னா, சா போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு துணைக்கலம் மாதிரி வரும். இது 6. 7 ஏ 7. 8 ஆனா. 9 கூ மாதிரி வரும். 10 யா மாதிரி வரும். இது 10. இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? 10ன்றது 1 0ன்னு எழுதலாம். 1ன்றது என்னது? காணா. 0 அப்படின்றது 0 தான். நெக்ஸ்ட் அப்ப இங்க நமக்கு என்ன ஆன்சர் ஒன்று 5க்கு என்ன கொடுத்துருக்கோம்? ரூ. அதுக்கப்புறம் அ கு. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 83வது கொஸ்டின். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் அப்படின்னா, துரைமாணிக்கம். இவரோட பேர் என்ன? பாவலர் பேரு. வேற என்ன சொல்லுவோம்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் யாரு? துரைமாணிக்கம். இவரு பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். நெக்ஸ்ட் 84வது கொஸ்டின். பெண் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பாடல் இயற்றியவர் யாரு? பாரதியார். நெக்ஸ்ட் செம்பயிர் பிரித்து எழுதுங்க. எப்படி பிரிச்சு எழுதலாம்? செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். நெக்ஸ்ட் கீழ் கண்டவற்றுள் எது சார்பெழுத்து வகைகளுள் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்பெழுத்து மொத்தம் எத்தனை? 10. முதல் எழுத்து 30. ஸோ சார்பெழுத்து 10ல என்னெல்லாம் வரும்? உயிர்மை, ஆயுதம், குற்றியல் உகரம், குற்றியல் உகரம், ஒற்றலபடி, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுல இந்த இன்னிசை அளபடி வருமானா கண்டிப்பா வராது. இது எதுல வரும்? இது வந்துட்டு எதுல வரும்? அளபடிகள்ல வரும். அளபடிகள்ல வரும். அதாவது சொல்லிசை, செய்யுளிசை அந்த மாதிரி வர்றதுதான் இந்த இன்னிசை அளபடி. ஸோ ஆப்ஷன் டி தான். இதுதான் பொருத்தம் இல்லாம இருக்கு. நெக்ஸ்ட் தொழிற்சாலைகளிலும் மருத்துவமனைகளிலும் விண்வெளி பழுதுகளை நீக்கவும் பயன்படுது தானியங்கி. நெக்ஸ்ட் 88வது கொஸ்டின். புரட்சி கவிஞர் நீரை தமிழ் மொழி கொண்டு எதற்கு அடிப்படையாக கருதுகிறார் அப்படின்னா, எதுக்கு? சமூகத்தின் விளைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் திருக்குறளில் உள்ள குறள்கள் மற்றும் அதிகாரங்கள். குறள்கள் மற்றும் அதிகாரங்கள். அப்போ குறள் எத்தனை? 1030. அதிகாரம் 133. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 90வது கொஸ்டின். சோழ மன்னன் அணியும் மாலையாக இளங்கோவடிகள் குறிப்பிடுவது என்னது? சோழர்கள் ஆத்திப்பூ. இது யாரு? பாண்டியர்கள் தான் வரும். வேப்பம்பூ. பாண்டியர்கள். நெக்ஸ்ட் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பிளண்டிங் வேர்ட்ஸ். பிளண்டிங் வேர்ட்ஸ் நம்ம அதான் பார்க்க போறோம். 10 கொஸ்டினுமே பிளண்டிங் வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? அமெரிக்கன் பிளஸ் இந்தியன் என்ன வரும்? அமெரண்ட். இது எல்லாமே மனப்பாடம் தான் பண்ணணும். நீங்க மனப்பாடம் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அதே தான். பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் என்ன வரும்? பிரெஞ்சு. மோட்டார் பிளஸ் ஹோட்டல். மோட்டல். கரெக்டா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. பிக்சர் பிளஸ் எலமெண்ட். பிக்சர். வீடியோ பிளஸ் பிளாக். பிளாக்.
நெக்ஸ்ட் விட்டல் பிளஸ் அமைன், விட்டமைன். நெக்ஸ்ட் ஜில் பிளஸ் ரிலாக்ஸ், ஜில்லாக்ஸ். நெக்ஸ்ட் 98வது கொஸ்டின் பாம்பே பிளஸ் ஹாலிவுட், பாலிவுட். நெக்ஸ்ட் ஆல்பபெட்டிக் பிளஸ் நியூமரிக் என்ன வரும்? ஆல்பா நியூமரிக். நெக்ஸ்ட் 100வது கொஸ்டின் பைனரி பிளஸ் டிஜிட் என்ன வரும்? பிட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் தி நம்பர் சீரியஸ். எனது கீழ்கண்ட வினாக்களில் கேள்விக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் சரியாக பொருந்தக்கூடிய எண்ணினை கண்டுபிடி. எது 21 30 வரைக்கும் மிஸ்ஸிங் நம்பர்ஸை பார்க்கணும். நம்பர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் நம்மள பேசிக்ஸா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரு நம்பர் சீரியஸா இந்த 4 விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ் அதாவது வர்க்கமூலம். ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்றது வர்க்கமூலம். இது எது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்? 1ல இருந்து 50 வரைக்கும், அட்லீஸ்ட் 25 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் 25 வரைக்கும் குறைஞ்சது தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் என்னது? கியூப் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ் அதாவது கன மூலம், கன மூலம் இது தெரிஞ்சுக்கணும். இது எது வரைக்கும்னா 1ல இருந்து 15 வரைக்கும் போதும், 1ல இருந்து 15 வரைக்கும் போதும். தேர்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது நாலுமே கண்டிப்பா தெரியணும். என்னது? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதாவது கூட்டல், பெருக்கல், வகுத்தல் இது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதாவது அதுக்கப்புறம் அது ஏன் அதை சொல்றேன்னா அது வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் அது ஈஸியா இருக்கும். வாய்ப்பாடு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 4வது ஒரு விஷயம் பகு எண்கள், பகா எண்கள், பகு எண்கள், பகா எண்கள். ஸோ இந்த 4 மட்டும் தெரிஞ்சா போதும். நம்பர் சீரியஸை எப்படி கேட்டாலும் என்ன செஞ்சிடலாம்? நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ நமக்கு இந்த 4மே தெரிஞ்சிருச்சு. இந்த 4 டேர்ம்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம எப்படி சார் அதை சால்வ் பண்றது அப்படின்னா முதல் விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கணும். அதாவது ப்ரீவியஸ் நம்பர்ல அதாவது இப்போ 4 5 7 இப்படி ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ கழிச்சு பார்க்கணும். 5ல இருந்து 4 கழிச்சா என்ன வரும்? 1. 7ல இருந்து 5 கழிச்சா 2. ஸோ இப்படியே தான் நம்ம பண்ணணும். அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன ஆகுது? 1 2 3 4 5 அப்படி போகுது அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 2வது என்னன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு ஒரு என்ன சம்டைம்ஸ் என்ன வரலாம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நம்பரா வரலாம். என்ன வரலாம்? ஸ்கொயர் நம்பரா வரலாம். இல்ல அப்படின்னா ஒரு கியூப் நம்பரா வரலாம். இந்த டிஃபரன்ஸ் எப்படி வரலாம்? ஸ்கொயர் நம்பரா வரலாம், இல்ல கியூப் நம்பரா வரலாம். இல்ல என்ன பண்ணிருக்காங்க? இப்ப என்ன பண்ணிருக்காங்க? இதுல அடிஷன் பண்ணிருக்காங்க. இதே இது குறைஞ்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா இங்க சப்ராக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மள முதல்ல கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் நம்பரை எடுத்துக்குவோம். 4 5 7 8 10 இது மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட் நம்பர்ஸ் இதுக்கு அடுத்து இது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கூட என்னது 3 கூடி இருக்கு, இங்கேயும் 3 கூடி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கு? இதுல 3 கூடி இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னதான் 3 தான் கூடி இருக்கும். ஸோ இதே மாதிரி போகும். இல்ல 1 2 3 அப்படியும் போயிருக்கலாம். இதே இது ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம், கியூப் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் 3வதா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட நம்பர் இந்த லாஜிக்ஸ் எதுவுமே நமக்கு வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எதுவும் அதாவது பகு எண், பகா எண்கள் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். பகு எண்கள், பகா எண்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இவ்வளவுதான். இந்த 3 மட்டும் கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா நம்பர் சீரியஸை போட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்பர் சீரியஸ். இதுதான் மெயின். இதை மட்டும் தெரிஞ்சா ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டைரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 5 7 10 11 13 16 17. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? மைனஸ் பண்ணுவோம். 4ல இருந்து 5 கழிச்சா 1, இது 2, இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 3. மறுபடியும் இதுக்கும் 1
2, 3. ஸோ எப்படி போகுது? 1, 2, 3. அப்ப அடுத்து என்ன தான் போகணும்? 1, 2, 3 தான் போகணும். அப்ப இது 1, 2, இது 3. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? 19 வரணும். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 6 to 5, 5, 1 to 5, 25, டேஷ் போட்டு 120. இது ஏதாச்சும் நம்ம பண்ற மாதிரி இருக்கா? இது பார்த்தாலே தெரியும். ஏதோ டிவிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏதோ எதாலயோ வகுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா குறைஞ்சு ஏறி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட் பார்க்கலாம். இது, இது, அதுக்கப்புறம் இந்த இடம். இப்ப இதுல இருந்து இது என்ன பண்ணலாம்? 5ஆல டிவைட் பண்ணா 125. இதை டிவைட் பண்ணா என்ன வரும்? 25. ஸோ ஆன்சர் பி தான் வரும். இது என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது 5ஆல மல்டிப்ளை பண்ணா 125. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 3, 7, 15, 63, 127. நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே முதல் வேலை என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் பார்ப்போமா? என்ன பார்க்கலாம்? என்ன இருக்கு? 4, 8, இங்க என்ன இருக்கு? 4, 8. அப்ப அடுத்து 16, அடுத்து 32, அடுத்து 64. ஸோ இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். ஸோ 15 + 16, 31. இதுதான். இது ஒரு மெத்தட். இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 104வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 1, 16, 4, 25, 5, 36, 6, 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும் போதே தெரியுது ஒரு செட்டா இருக்கு. என்னவா இருக்கு? ஒரு செட்டா இருக்கு. பேரா இருக்கு. 2 2ஆ இருக்கு. ஸோ தனித்தனி பேரா இருக்கு. என்னவா இருக்கு அப்படின்னா 6 ஸ்கொயர்டு 36. அடுத்து என்ன இருக்கு? 5 ஸ்கொயர்டு 25 இருக்கு. 4 ஸ்கொயர்டு 16. 1 ஸ்கொயர் 1. அப்ப 11 ஸ்கொயர் என்ன வரணும்? 1 to 1. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 53, 59, 61, 67, 73, 73. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2க்குள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போம். இதுக்கு என்ன வருது? 6. இதுக்கும் 2. ஸோ இது எதுவுமே லாஜிக்கே வரல. அப்ப லாஜிக்கு இடிக்குது. ஸோ இது மெத்தட் கரெக்ட். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் இருக்கு. அதுவும் கிடையாது. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பகு எண்கள் மாதிரி இருக்கா? கரெக்ட். இது என்னது? இது எல்லாமே பகா எண்கள் சீரீஸ்ல இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? 67க்கு அடுத்து உள்ள பகா எண் 71. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 106வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் பார்ப்போமா? இப்போ டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன ஆகும்? 10, 20, இங்க என்ன இருக்கு? 40, 80. அப்ப அடுத்து என்ன வரணும்? 160, அடுத்து 320. ஸோ ஆன்சர் என்னதான் வரணும்? 319 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 107வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 12, 15, 36, 45, 108, 324. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ஷன். ரெண்டையும் 2 நம்பர்ஸை கழிச்சு பார்ப்போம். 12, 15, 3. இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ இந்த மெத்தடு தப்பு. என்ன செய்யுது? இது வராது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணுவோம்? ஆல்டர்னேட் நம்பர்ஸ். 12, 36, 108. ஸோ இது கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி தெரியுது. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3ஆல பெருக்கிருக்காங்க. என்னது? 3ஆல பெருக்கிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். 15 × 3 45, 45 × 3 135. ஆப்ஷன்ல இருக்கா? ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 108வது கொஸ்டின் 12, 32, 72, 152, 620. என்ன பண்ணுவோம்? முதல் ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணுவோம்? 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ். இது என்னது? 20. இதுக்கு உள்ளது என்ன இருக்கு? 40. இதுக்கும் 80. அடுத்து கண்டிப்பா 160 தான் போடுவோம். ஸோ 160, 152 கூட்டினா 312. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 109வது கொஸ்டின் 8, 19, 32, 47. என்ன பண்ணிருக்காங்க இதுல? ஃபர்ஸ்ட் எடுத்து முதல் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் பார்ப்போமா? அப்ப இங்க என்ன இருக்கு? 11. இதுக்கும் 13. இதுக்கும் என்ன இருக்கு? 15. அப்ப அடுத்து கண்டிப்பா 17 தான் வரும். ஸோ 47 + 17 64. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 110வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 5, 3. டிஃபரன்ஸ் பார்ப்போம். 4, 2. ஸோ அந்த மாதிரி குறையுது, அடுத்து கூடுது. அப்ப இது தப்பு. அப்ப ஏதோ நம்பர்ஸ் என்ன இருக்கு? ஆல்டர்னேட்டா மாறி இருக்கு. அப்ப அப்படி பார்த்துக்கலாம். 1, 3, 9, 27. அடுத்து என்ன வரும்? 27 × 3. எல்லாமே 3ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. எதால? 3ஆல. ஸோ அடுத்து 81 என்பதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கீழ்கண்ட வினாக்களில் கேள்விக்குறி அல்லது டேஸ் இடப்பட்டுள்ள இடத்தில் சரியாக பொருந்தக்கூடிய எழுத்தை கண்டுபிடி. இதுல 31ல இருந்து 35 இருக்கு.
ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், அதாவது லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தோம், இப்போ லெட்டர்ஸ். நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். என்னன்னா ஏபிசிடி இருக்கு அப்படின்னா ஏபிசிடி இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் மெத்தட்ஸ்ல வரும் அப்படின்னா, ஒன்று எப்படி வரும் அப்படின்னா ஏ ஏ அப்படின்றது ஒரு நம்பர், அடுத்து என்ன வரும்னா பி அப்படின்றது ஒரு 2 லெட்டரா இருக்கும். ஸோ 2, அடுத்து சிசிசி அப்படி வரலாம், அடுத்து டி 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 4. ஸோ இந்த மாதிரி வரலாம், 4D 3C, அந்த மூணாவது அந்த அதோட பொசிஷனை பொறுத்து அப்படியே நம்பர்ஸ் வரலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று எப்படி வரலாம் அப்படின்னா ஏஏ பிபி சிசி வரலாம், அதுக்கப்புறம் 3A, அதுக்கப்புறம் 3B, அந்த மாதிரி ஒரு மெத்தட் வரலாம். ஸோ இந்த மாதிரி பேரா வரலாம். அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஏ பி சி இருக்கு அப்படின்னா இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏபிசி, அடுத்து எப்படிலாம் பிசிஏ, அடுத்து எப்படி எழுதலாம் சி பிஏ. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா மாறிட்டே போகும், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா போகும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏபிசி. ஸோ இப்படிதான் இது போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மொத்தமா மெத்தடு. இந்த மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா என்ன பண்ணிடலாம், இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸை போட்டுடலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போயிடணும். என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ல இருந்து ஒவ்வொரு நம்பர்ஸா போட்டு மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா ஏதாச்சும் கிளிக் ஆகுதா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் தெரியல அப்படின்னா மொத்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்க, மொத்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுங்க, மிஸ்ஸிங் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுங்க. ஸோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை, மொத்தம் 12 நம்பர் இருக்கு, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஒரு 3 இருக்கு அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் 3 இருக்குன்னா அப்ப 4 நாளா ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எப்படி 4 நாளா ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடு. இது எல்லா இடத்துலயும் சூட் ஆகுமானா சூட் ஆகாது. முடியாத பட்சத்துக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஆப்ஷன்ல இருந்து போட்டு ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு போட்டுடலாம். எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இது எடுத்தோடனே போட்டுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. யோசிச்சு தான் போடணும், நான் ஆப்ஷன்ல இருந்து தான் போகணும் அப்படின்னா இதை மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் லாஸ்டா போட்டுங்க. எடுத்தோடனே போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் இதுக்குன்னு டைம் கொஞ்சம் அதிகமா ஒதுக்கிடுங்க. அந்த டைம்ல இதை வச்சு முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஏ, இதுலேயே தெரிஞ்சிச்சு என்ன கொடுத்துருக்காங்க, பேரா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 3A வருது, இங்கே 3B வருது, இங்கேயும் 3B வருது. ஸோ அப்போ ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு, என்னன்னா பேரா இருக்கு. அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏஏ பிபி, அப்புறம் 3A 3B, அப்புறம் 4A 4B. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ பிஏ ஏபி, பிஏ ஏபி. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிபி சிசி, இங்க டிடி, இங்க 4 இருக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான், ஏன்றது சிங்கிள் நம்பர், இது ஃபர்ஸ்ட். அடுத்து 2B, அடுத்து 3C, அடுத்து என்ன வரணும் 4D வரணும், அதுக்கப்புறம் 5E வரணும். அப்ப என்ன வரணும் ஏடிடிஇ, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஏபி சிஏ சிஏ ஏசி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுல ஒரு விஷயம் மேட்ச் ஆகுது, என்னன்னா ஏபிசி, அடுத்து என்ன வரணும் பிசிஏ, அடுத்து சிஏ பி, அடுத்து ஏபிசி. ஸோ இந்த இதை ஸ்பிளிட் பண்றது இதுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ என்ன வரலாம் சி பி பி பி. ஆப்ஷன் எங்கேயாச்சும் இருக்கா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஏபி ஏபி, அதுக்கப்புறம் ஏசிடிஇ. ஸோ இந்த லாஸ்ட் உள்ள பாருங்க ஏசி ஏ கொடுத்து ஏபிசிடி 5 லெட்டர் வருது, ஏபிசிடி. ஸோ அந்த மாதிரி வருது. அப்போ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாமா, அப்போ ஏபி போடலாம், அடுத்து ஏபிசி, அடுத்து ஏபிசிடி. ஸோ அந்த லாஜிக் கரெக்டாக செட் ஆகுது. அப்போ என்ன வரும் பிசிசி, என்ன வரும் பி பிசிசிபி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் பாருங்க கியூன்னு இருக்கு, கியூ 2 பேரா இருக்கு. ஸோ இங்க அப்போ என்ன வந்திருக்கும் பிக்யூ போட்டுக்கலாம், பிபி கியூ, அடுத்து 3P 3Q இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்ப QP 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 Q இங்க இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் தி நம்பர் சீரியஸ். சேம் தான், இது ரேஷியோல உள்ளது. ரேஷியோல உள்ளது ஆக்சுவலா என்ன ரேஷியோ எப்படி இருக்கும், A:B:C:D. இதுதான் ரேஷியோ. நம்ம நார்மலா சால்வ் பண்ற ரேஷியோ இப்படிதான் இருக்கும். நம்ம இங்க பாக்குற என்னது லாஜிக்கல் ரீசனிங். இது எல்லா இடத்துக்கும் செட் ஆகுமானா கண்டிப்பா செட் ஆகாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா A/B = C/D போட்டு, அதாவது AD = PC க்கு சமம் அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணி
நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். எதுல? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஆன்சர் கண்டுபிடிப்போம். சம்டைம்ஸ் இந்த லாஜிக்கல் ரீசனிங்லும் இது செட் ஆகும் அப்படின்ற பக்கத்துல நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல இது எதுவுமே செட் ஆகாத பட்சத்துக்கு இதுல ஏதாச்சும் லாஜிக்ஸ் இருக்கா அப்படின்னு தான் முதல்ல பார்க்கணும். இந்த லாஜிக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது எதுவுமே செட் ஆகல அப்படின்னா தான் நம்ம எங்க போகணும்? இதுக்கு போகவே செய்யணும். ஸோ இப்போ நம்ம சம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 5, 25. இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. என்னது? ஸ்கொயர் நம்பர். 5ஓட ஸ்கொயர் 25. அப்ப 9ஓட ஸ்கொயர் 81. ஸோ அதனால தான் சொன்னேன் ஸ்கொயர் நம்பர்ஸை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3/4 64/9. என்ன பண்ணியிருக்காங்க? 3/4 எப்படி எழுதிருக்காங்க? 64/9. என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னா இதோட ஸ்கொயர் நம்பர் 9, இதோட ஸ்கொயர் கியூப் வேல்யூ 64. ஸோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி அடுத்து பார்ப்போம். என்ன இருக்கு? 5/6. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இது என்னன்னா ஸ்கொயர் நம்பர், அப்ப 25. இதை என்ன பண்ணணும்? கியூப் நம்பர் எழுதணும், அப்ப 216. ஸோ 216/25 அப்படின்றதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 10, 25, 18. 10, 25, 18. ஏதாச்சும் லாஜிக்ஸ் இடிக்குதா அப்படின்னா எதுவுமே தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு நமக்கு ஒரே ஒரு க்ளூ இருக்கு. என்ன இருக்கு? 25 அப்படின்ற மட்டும் ஒரு ஸ்கொயர் நம்பர். என்னது? ஒரு ஸ்கொயர் வேல்யூ. அப்ப கண்டிப்பா இங்கேயும் ஒரு என்ன வரணும்? ஸ்கொயர் நம்பர் தான் ஆன்சர் நமக்கு வரும். ஸோ இதுல ஏதாச்சும் லாஜிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன லாஜிக்ஸ் இருக்கு? இப்ப ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாமா? 10 2 into 5 அப்படின்னு எழுதலாம். 2 into 5 அது 5 ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? 2 into 9 9 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனா 81. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 56, 29, 38. ஏதாச்சும் லாஜிக் இருக்கு அப்படின்னா நமக்கு எந்த லாஜிக்குமே தெரியல. ஸோ இந்த மாதிரி சம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா என்ன செஞ்சு பார்க்கலாம்? இதுக்கு ஒரே ஒரு சின்ன இது இருக்கு. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், அதை சொல்லாம விட்டேன். என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டாங்க சிங்கிள் நம்பர், இங்க என்ன வருது? ஒற்றைப்படை வருது. அப்போ இதோட பாதி ஏதாச்சும் இதுல கொடுத்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இதோட பாதி எதுவும் இதுல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். என்னன்னா 56 இருக்குன்னா 56ல பாதி என்ன வரும்? 28. இது கூட 1 ஆட் பண்ணா 29. ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸும் செக் பண்ண தரணும். ஓகே, இது 29 வருது. ஸோ இதே லாஜிக்ல 38க்கு போடலாமா? இப்போ 38 divided by 2 equal to 19 plus 1 that's equal to 20. ஸோ அந்த லாஜிக் செட் ஆகுது. அப்போ இது ஆன்சர் இதுதான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். 12 அதுக்கப்புறம் 13 ஸ்கொயர் வேல்யூ, 14 அதுக்கப்புறம் 15ஓட ஸ்கொயர் வேல்யூ 225. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் அந்த சொன்னேன் ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்பர் சீரிஸ் ஒண்ணுமே இல்லை. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க நான் இருக்கு 27, 9, 64. ஸோ இது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சது இது ஸ்கொயர் வேல்யூ, இது கியூப் வேல்யூ. அப்ப இது கியூப் வேல்யூ, இது என்னது? 4 கியூப். அப்ப இங்க 4 ஸ்கொயர் தான் வரணும். அப்ப ஆன்சர் 16. நெக்ஸ்ட் சிடி 34 ஜேகே என்னன்னு கேட்டிருக்காங்க. இதையும் அந்த ஏபிசிடியும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம். ஸோ 13 வரைக்கும் எழுதுங்க. எது வரைக்கும்? 13 வரைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வரைக்கும் எழுதிருங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் என் ஓபி கியூ ஆர் எஸ் டி யூ பி டபிள்யூ எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ இந்த மாதிரி 13 ஸ்பிளிட் பண்ணி ரெண்டுக்கும் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கும் நம்பர் போட்டிருக்குங்க. 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் இங்க இருந்து 1 நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 அப்படின்னு இது வரைக்கும் ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்னன்னா இப்ப இதுக்கு நேரம் உள்ள நம்பர்ஸ் கேட்கும். ஜிடி ஹெச்வி ஜிடி ஹெச்யூ ஜேடபிள்யூ. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நேர உள்ள நம்பர்ஸை சம்டைம்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பார்த்தோன்னே என்ன செஞ்சிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நம்பர் போட்டோம். இப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிடி, சியோட நான் என்னது 3 4 அதை தான் எழுதிருக்கேன். 3 4. இப்போ ஜே என்ன வரும்? 10, கேன்றது 11. அப்போ 10 11 தான் ஆன்சர். 10 11 தான் ஆன்சர். இந்த நம்பர்ஸை வந்துட்டு கேட்டோடனே ஒரு நம்பர் பார்த்தோன்னே இது வந்துட்டு இப்போ டி அப்படின்னா 20 T20 அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஜியோ ஜியோ எப்படி எழுதலாம்? ஜி ஐஓ. இது என்ன பண்ணலாம்? ஜே ஃபார் 10.
ஜே ஃபார் 10. அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கோங்க. உனக்கு 21 வயசு, யூ 21. ஸோ அந்த மாதிரி ஆர்ட் ஆர்ட் அப்படின்னா 6 18. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கறத விட நீங்களாம் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் 123வது கொஸ்டின். 12, 68, 30. ஏதாச்சும் லாஜிக்ஸ் இருக்கா? எதுவுமே தெரியல. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? ஒண்ணு டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிவைட் பண்ணாலும் இது செட் ஆகல. வேற என்ன பார்க்கலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போமா? அப்ப இத எப்படி எழுதலாம்? 3 இன்டு 4ன்னு எழுதலாம். இப்ப என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ கியூப் பண்ணி பார்ப்போம். 4 கியூப் ஈக்குவல் டு 64. இது கூட 4 ஆட் பண்ணா 68. ஸோ இது ஒரு லாஜிக் வருது. ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 30. 5 இன்டு 6. 5 இன்டு 6. அப்ப 6 கியூப் ஈக்குவல் டு என்ன வரலாம்? 216. இது கூட 6 கூட்டினா 2, 2, 2. ஆப்ஷன் டி இதான் கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுருங்க. 3 கியூப், அவங்க 4 கியூப் 64. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்க 5 இருக்கு, இங்க 27 இருக்கு. ஏதோ ஒரு சின்ன லாஜிக் இருக்கா? பார்த்தோன்னே தெரியுதா? என்ன பண்ணிருக்காங்க? 5 ஸ்கொயர் பண்ணி அது கூட 2 ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ 25 பிளஸ் 2 ஈக்குவல் டு என்ன வருது? 27. அப்போ 7 என்ன வரும்? 7 square plus 2 that's equal to 49 plus 2 equal to 51. So option A. Next, in every question, the question marked face is to be filled from the 4 alternative answers given. அதாவது ரேஷியோல கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வினாவிலும் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் குறியிட்ட இடத்தை கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் இருந்து நிறைவு செய்ய வேண்டும் எனும் குறியீட்டிற்கு முன்னர் இந்த ரேஷியோ கொடுத்துருக்கணும். இரண்டுக்கும் என்ன லிங்க் இருக்கு, எது மேட்ச் ஆகுது, ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்றதான் இந்த இதெல்லாம் பார்க்க போறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியமா இருந்ததுன்னா கண்டிப்பா தமிழ் மீடியத்துல பாருங்க. தமிழ்ல ஒரு சில வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யுது, புரியாத வார்த்தைகள் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன பார்த்துக்கணும்னா இங்கிலீஷ்ல பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்லையும் பார்க்கணும், இங்கிலீஷ்லையும் பார்க்கணும். அப்பதான் ஏதாச்சும் உள்ள நமக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இதுல அந்த ஏன் சொல்றேன்னா, ஒரு கொஸ்டின்ல டவுட் இருக்கு அப்படின்னா, இதுக்கு இது வருமா அது வருமா நமக்கு தெரியலையே அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துட்டோம்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இப்ப என்னது? தாவரவியல் அப்படின்றது எது? தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தாவரவியல். அப்ப பூச்சியியல் அப்படின்னா என்னது? பூச்சிகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு தான் என்னது? பூச்சி இயல். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், நடிப்பு திரையரங்கம் அதோட தொடர்புடையது அப்படின்னா, சூதாட்டம் அப்படின்றது எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. சூதாட்ட அரங்கம் அதோட தொடர்புடையது. நெக்ஸ்ட், பட்டியல் அப்படின்றது உணவு பட்டியல். உணவுக்கு ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? மெனு ஃபுட். ஸோ இங்கிலீஷ்லையும் பார்க்கணும், தமிழ்லையும் பார்க்கணும், பார்த்துக்கோங்க. அட்டவணை கேட்டலாக் எங்க கொடுப்பாங்க? லைப்ரரியில இருக்கும். அட்டவணை அப்படின்றது லைப்ரரியில இருக்கும். நெக்ஸ்ட் 129வது கொஸ்டின். மாம்பழம் அப்படின்றது பழம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு அப்படின்றது என்னது? உருளைக்கிழங்கு அப்படின்றது ஒரு தண்டு. உருளைக்கிழங்கு அப்படின்றது தண்டு. நெக்ஸ்ட், நாய் குறைக்கும் அப்படின்னா ஆடு என்ன செய்யும்? கத்தும். நெக்ஸ்ட், வயிறுக்கு உணவு தேவை. என்ன தேவை? வயிறுக்கு உணவு தேவை. அப்போ எதுக்கு எரிபொருள் தேவைப்படும்? ஃபியூயல் எதுக்கு தேவைப்படும்? ஒரு என்ஜினுக்கு தான் தேவைப்படும், இயந்திரம். ஸோ அதான் சொன்னேன், ஃபுட் அப்படின்றது ஸ்டொமக்கு, ஃபியூயல் அப்படின்றது இன்ஜின். இப்போ இது இன்ஜின்றது ஈஸியா இருக்கும். ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், சந்திரன் துணைக்கோள். சந்திரன் அப்படின்றது என்னது? ஒரு துணைக்கோள். அப்ப பூமி அப்படின்றது என்னது? ஒரு கோள். நெக்ஸ்ட், in the given questions there are 4 groups of numbers, pairs of numbers, which 3 are alike and one is different. Find the one which is different. அதாவது கீழே ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க, 4 ஜோடி கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஜோடியில எது வித்தியாசமா இருக்கு? ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். என்னது? ஆட் ஒன் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 133 0 4 18 50. ஸோ இதுல எது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா 0 தான் இருக்கு. ஏன்னா இது முழு எண். இது அப்படின்றது முழு எண் வரும். இது எல்லாமே இயல் எண்கள்ல வரக்கூடியது. இன்னொரு லாஜிக்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சிம்பிள்ஸ் போட்டுக்கலாம். அதே தான், அதை இயல் எண் அந்த முழு எண் சொன்னாலும் அதே தான். ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 124 243 601 700. ஸோ இங்க 601 அப்படின்றது என்னது? பகா எண். பகா எண். ஸோ அதான் சொன்னேன், பகையன் பகையன் கரெக்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 120 101
3726 9982 143 122 இது எல்லாத்தையும் இந்த நம்பர் பார்க்கும்போது என்ன அதுக்குன்னா ஸ்கொயர் வேல்யூ கூட ஒன்னு கூட்டியிருக்காங்க இல்ல ஒன்னு கம்மி பண்ணிருக்காங்க மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ 120 அப்படின்றது என்ன இருக்கும்? 11 ஸ்கொயர் மைனஸ் 1, அதாவது 121 மைனஸ் 1, அப்ப 120. கரெக்ட், ஓகே. இது என்ன வரலாம்? 60 ஸ்கொயர் பிளஸ் 1 37. இது என்ன பண்ணிருக்காங்க? 10 ஸ்கொயர் மைனஸ் 1. இது என்ன பண்ணிருக்காங்க? 12 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது எல்லாமே மைனஸ் பண்ணியிருக்காங்க. எதுல பிளஸ் பண்ணியிருக்காங்க? பில தான் மைனஸ் பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 136 5 124 328 465 சேம் மெத்தட் தான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தாலே தெரியுது. கியூப் வேல்யூ கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? 3 கியூப் பிளஸ் 1, இது 4 கியூப் பிளஸ் 1, இது 9 கியூப் பிளஸ் 1, இது என்ன பண்ணியிருக்காங்க? 5 கியூப் மைனஸ் 1. ஸோ இதுதான் தப்பு. நெக்ஸ்ட் 1 2 3 4 3 4 5 6 0 1 2 3 2 4 6 8. ஆக்சுவலா இது எல்லாமே 4 டிஜிட்ஸ்ல இருக்கு. இது மட்டும்தான் 3 டிஜிட்ஸ். 0 போட்டாலும் போடலன்னா பிரச்சனை இல்லை, 3 டிஜிட். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். இன்னொரு லாஜிக் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 வரும். ஸோ அதுவும் ஒரு லாஜிக். 2 லாஜிக்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 25 5 5 என்ன பண்ணியிருக்காங்க? 25 5 5 51 317 ஏதோ டிவிஷன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். 25 டிவைடட் பை 5 போட்டா 5. ஸோ இதுதான் கரெக்ட். அப்போ இதுதான் எல்லாத்துலையும் செட் ஆகாதான்னு பார்த்துடலாம். 51/3 ஈக்குவல் டு 17 கரெக்ட். 96/6 ஈக்குவல் டு 16 இதுவும் கரெக்ட். 75/5 15. ஸோ இங்க 15 வந்திருக்கணும். அப்ப இது தப்பு. 15 × 5 75. நெக்ஸ்ட் 239 628 325 459 ஏதாச்சும் நமக்கு லாஜிக்ஸ் கிடைக்குதா? 239 628 325 459 என்ன லாஜிக்ஸ் கிடைக்குது? இங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியா கிடைக்குது? 6 + 2 = 8. 6 + 2 = 8. 3 + 2 = 5. 4 + 5 = 9. இந்த ஒரு லாஜிக் கிடைக்குது. அப்ப இது 2 + 3 இங்க என்ன வந்திருக்கணும்? 5 வந்திருக்கணும். ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 140வது கொஸ்டின் 200 700 800 500 ஏதாச்சும் லாஜிக்ஸ் கிடைக்குதா அப்படின்னா எதுவுமே தெரியல. என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போமா? என்ன பண்ணுவோம்? இதை 2 × 100 போட்டுக்கலாம். 2 × 350 போடலாம். 2 × 400. 2 × என்ன பண்ணலாம்? 250. 2 × 250 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ மறுபடியும் எப்படி இதுல ஏதாச்சும் செட் ஆகுதுன்னா எதுவுமே செட் ஆகல. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 2 × இது என்ன பண்ணலாம்? 4 × 25 எழுதலாமா? 4 × 25 அப்படின்னு இதை எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை அந்த மாதிரி எழுத முடியாது. இதை எழுதலாமா? 2 × எப்படி எழுதலாம்? 4 × 100 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். மேலும் இதை வேற எப்படி மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 × 2² இது என்ன பண்ணலாம்? 4 × 25 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இதை மேலும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 × 2 × 125 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? 2 × 2 × என்ன பண்ணலாம்? 5 × 25 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 5 × என்ன பண்ணலாம்? இது 5². அப்ப இதை எப்படி எழுதலாம்? எல்லாமே இது ஸ்ப்ளிட் கடைசி வரைக்கும் பிரிக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே கடைசி வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்ப இதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணல ஸ்ப்ளிட் பண்ண முடியல. அப்ப இதுதான் ஆன்சர். ஸோ இவ்வளவுதான் சைக்காலஜி. சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நம்பர் சீரியஸ்ல இதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்ன செஞ்சிடணும்? ஆன்சர் பண்ணிடலாம். இதுல என்ன ஒரு சில மெத்தட்லாம் இருக்கும். என்ன ஒன்னா தசமத்துல வரும் 0.1 அது கூட மறுபடியும் 0.11 இதே தான் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஒன்னு என்ன பண்ணிருப்பாங்க? கூட்டியிருப்பாங்க, இல்ல மைனஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மெத்தடு மட்டும்தான் நம்ம சொன்ன இந்த 4 மெத்தடு தான். எடுத்தோடனே சப்ராக்ஷன் பண்ணுங்க, இல்ல ஆட் பண்ணி பாருங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அதை என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன லாஜிக்ஸ் வருது அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளவுதான் சைக்காலஜி. சைக்காலஜி ரொம்ப டஃபாலாம் இருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜில நீங்க 60க்கு 60 டார்கெட். 60க்கு ஒரு கொஸ்டின் கூட குறையக்கூடாது. நீங்க மேபி இங்கிலீஷ்ல வேணா ஒரு கொஸ்டின் வேணா நீங்க தப்பு பண்ணிக்கலாம். ஏதோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் கொஸ்டின் வந்துட்டு
ட்விஸ்டா வராதனால இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிக்கலாம். ஆனா மத்த இந்த 40 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கூட நீங்க என்ன செஞ்சக்கூடாது, தப்பே பண்ணக்கூடாது. ஸோ அதனால டார்கெட் அதான். 40 கொஸ்டின்ல 40மே சரியாகும். கண்டிப்பா நான் எடுக்க வச்சிருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ இவ்வளவுதான் சைக்காலஜி. உங்களுக்கு எதனாச்சும் டவுட் புரியல, இல்ல எனக்கு என்னன்னு தெரியல சார். நான் இப்பதான் சார் புதுசா படிக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா குடுங்க சார். இல்ல என்ன ஏதாச்சும் கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார் அப்படின்னா, கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. கைட் பண்ணுவோம். என்ன ஒண்ணுன்னா, என்னால கரெக்ட்டா அந்த டைம் ஒதுக்க முடியாது. நீங்க இப்போ ஒரு மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா என்னால ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா, எனக்கு அந்த மாரி கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கனால, அது ரெஸ்பாண்ட் பண்ணிருவேன். பட் ஆன் டைம்ல பண்ண முடியுமா? அப்படின்றது தான் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ இன் கேஸ் என்னால ஆன் டைம் பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு முடியலைனாலும், அந்த அடுத்த நாளாச்சும் உங்களுக்கு அந்த மெசேஜ் பார்க்கும்போது கண்டிப்பா ரிப்ளை பண்ணிருவேன். ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஃப்ரீ டைம்ல நானே உங்களுக்கு இல்ல ஒரு சில விஷயங்கள் ஃபோன்ல சொல்ல முடியாது அப்படின்னா, நானே உங்களுக்கு ஃபோன் நம்பர் குடுத்து நீங்க கால் பண்ணிருங்க அப்படின்னு நானே சொல்லிருவேன். ஸோ இவ்வளவுதான் சைக்காலஜி. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எப்பனாலும் கால் பண்ணுங்க. ஈஸியா கிளியர் பண்ணிர்றேன். டார்கெட்டு எஸ்ஐ. எஸ்ஐ டார்கெட். மார்க் 67. 67 பிளஸ் தான் நம்ம டார்கெட். 67க்கு நம்ம கீழ வரவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்க. டெஸ்ட்ட மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ரூல் இஸ் ரூல். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலைன்னா கொஸ்டின் தர முடியாது. அது நம்ம ரூல எப்பவுமே மாத்த போறது கிடையாது. தேங்க் யூ.